ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேபேஜ், புதினா மல்லி, ப்ரெட் எல்லாத்தையும் எக் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆனியனை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது டொமேட்டோ, அடுத்தது கேப்சிகம், அடுத்தது கேபேஜ், அடுத்தது வீட்லேயே ஹோம்மேடாக மிக்சியில் அரைச்ச மயோனஸ் எக்கில். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸில் வந்து மயோனஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ரெட்டு கரைச்சிருச்சு, தூக்கி போட்டு வளர்றேன்ட்டு அங்கே போய் விழுவுது. சரி, ஓகே, வாங்க ப்ரெட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 2 ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா மல்லியை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு ப்ரெட்டில் வந்து மயோனஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸை வந்து ப்ரெட்டில் வச்சிடலாம். அப்புறம் மயோனஸ் பண்ண ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி நான் அதிகமாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாண்ட்விட்சை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பீஸா ரோலரை வச்சு நான் கட் பண்ணிட்டேன். பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சாஸ் எடுத்தாச்சு. இப்போ சாஸில் சாண்ட்விட்சை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.